Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா zardosi யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு மோட்டிஃப் நார்மல் நீடல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். 4mm ரவுண்ட் சைஸ் வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஒயிட் பென்சில் அப்சரா ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி 4 சைட்ஸும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் த்ரெட்டை வந்து கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கீழேருந்து மேலே வந்து இந்த த்ரெட்டை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து zardoசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போது மேலேருந்து நம்ம நீடில் வந்து கீழே எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பக்கத்துலேயே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா அந்த zardoசியை வந்து நம்ம நல்லா லென்த்தாக எடுப்போம். இது பார்க்க எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டேபிளாக பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே இருந்து த்ரெட்டை நான் வந்து மேலே எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்சைட்லேருந்து எடுத்துருக்குமா, இப்போ வந்து வெளியே அவுட் சைட்லேருந்து மேலேருந்து த்ரெட்டை வந்து கீழே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஃப்ளவர் பெட்டல் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து ஸ்டேபிளாக நிற்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு லாக் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு த்ரெட் எடுத்தோம் பார்த்திங்களா, அதே இடத்துலையே த்ரெட்டு கொடுத்து இப்போது ஒரு zardosi ப்ளஸ் சுகர் பீட் அதை வந்து நான் இந்த நீடலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது வந்து மேலேருந்து கீழே வந்து த்ரெட்டை இழுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ பார்க்க வந்து ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். ஸோ பெட்டல் மாதிரி கிடைக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இப்போ பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு சைடும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லா zardoசியும் வந்து நீங்கள் சேம் சைஸில் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் பார்க்க ஈவனாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஸ்கேலில். அப்படி வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க zardoசியை. ஸோ இது வந்து லாக் பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் இன்சர்ட் பண்ணுறோம் கீழேருந்து. இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட்டான zardosi ப்ளஸ் சுகர் பீடை வச்சு ஃபைனலாக வந்து மேலேருந்து கீழே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி இழுக்கிறோம். ஸோ இதே மாதிரி 4 சைட்ஸும் நம்ம வந்து பண்ணணும். ஸோ பண்ணோன்னா ரொம்பவே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே கொஞ்சம் கேப் இருக்குல்ல, ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக த்ரெட் எடுக்கிறேன். இப்போ வந்து டியூப் பீட் எடுத்திருக்கேன். டியூப் பீட் ப்ளஸ் சுகர் பீட் அது ரெண்டுத்தையும் வச்சு திருப்பியும் நீடில் வந்து மேலேருந்து கீழே இழுக்கிறேன். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். ஸோ நீங்கள் அங்கே கூட வேணும்னா zardosi யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியே வந்து டியூப் பீட் ப்ளஸ் சுகர் பீட் எல்லா சைடும் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு zardoசியை வந்து கட் பண்ணிவிட்டு அதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 4 சைட்ஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.